Hi friends, welcome to Vadai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ வடை பார்க்க போறோம். உருளைக்கிழங்குல வடை பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு வடைக்கு நம்ம எதுவுமே ஊற வைக்க தேவையில்ல, இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆனியன் வந்து ஒரு ஆனியனை சாப் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பொடியா நறுக்கினது சின்ன பீஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம திருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து வடைக்கு வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். அதுக்கப்புறமா கடலை மாவு நம்மளுக்கு பைண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் இந்த உருளைக்கிழங்குல இருக்குத அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான். அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு கடலை மாவு வேணுமோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போதுமானது. இப்போ நான் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து வடை பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா மொதுன்னு டீயோடு சாப்பிட்டா. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வருதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக பால் மாதிரி நம்ம பிடிச்சி வடை தட்டி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போதும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஒரு விட்டின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம சீக்கிரமாக இந்த வடை பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். வடையை போடும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெளிப்பாகம் ஃபுல்லாக வந்து தீஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வடை நல்லா இருக்காது. இப்போ பொறுமையாக டர்ன் பண்ணி விடுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குன்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மோதுன்னு நம்மளுக்கு மசால் வடை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வடைக்கு வந்து எண்ணெய் கூட நம்மளுக்கு அதிகமாக இழுக்காது. ஏன்னா நம்ம தண்ணி போட்டு மாவு பிசையில. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. நம்ம வடைக்கு மாவு ஊற வைக்கலைன்னா கூட, பருப்பு ஊற வைக்கலைன்னா கூட இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு இந்த வடை பண்ணிடலாம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வடை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இதை என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய என்னோட வடை ரெசிபிஸ்ன்னு தனியாக இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். நிறைய ஸ்நாக்ஸ் நீங்கள் பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.